மத்திய கிழக்கில் நிலவும் நெருக்கடி நிலை மற்றும் அதன் விளைவாக உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்வடைந்தமையே இந்த ஆண்டு இலங்கை ரூபாய் வீழ்ச்சியடைந்ததற்கு காரணம் என ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். எரிபொருள் இறக்குமதிக்கான வெளிநாட்டு நாணய தேவை அதிகரித்துள்ளமையினால் ரூபாவின் மீது அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டில் இலங்கை ரூபாய் 4.8% வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவும் இந்திய ரூபாய் 6.4%, நேபாள ரூபாய் 6.2%, இந்தோனேசிய நாணயம் 5.2% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை இலங்கைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல எனவும் எரிபொருள் இறக்குமதியில் பெருமளவில் தாங்கியுள்ள பல நாடுகளை பொதுவாக பாதித்துள்ள உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சியின் விளைவு இது என்றும் மத்திய வங்கி ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் கடந்த 2022ஆம் ஆண்டில் இலங்கை ரூபாய் பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்தமைக்கு நாட்டில் நிலவிய குறிப்பிட்டு பொருளாதார பிரச்சினைகளே காரணம் எனவும் தற்போதைய நிலைமை அதிலிருந்து வேறுபட்டு சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட தாக்கங்களுடன் தொடர்புடையது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாணய மாற்று விகிதத்தில் ஏற்படும் மாற்றங்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக முடிவெடுப்பது சரியானதல்ல என்றும் மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார்.